ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம நிலாவும் சோழனும் லாயரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நானே இவரும் நியூட்ரலாக பிரிஞ்சிடலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நீங்கள் என்ன காரணத்துக்காக பிரியிறீங்க, அது சொன்னால் தானே கோர்ட்டில் என்னால் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்லவும், பெருசாக எதுவும் இல்லை, எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒத்து போகலை, அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். நீங்கள் தான் எப்படியாவது எங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி தரணும், மற்றபடி வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிடுறாங்க. இல்லைம்மா, உன் மேலேயோ இல்லை அவர் மேலேயோ ஏதாச்சும் குறைகிற ஏதாவது இருந்தால் தானே கோர்ட்டில் இந்த குறைய வச்சு நான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டிவோர்ஸ் வாங்கி தர முடியும். எதுவுமே இல்லாமல் கோர்ட்டில் போய் நான் எப்படிம்மா டிவோர்ஸ் வாங்கி தர முடியும் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே, இல்லைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எந்த குறையும் கிடையாது, எனக்கும் இவருக்கும் எதிர்ச்சியாக தான் கல்யாணம் நடந்தது, அதனால தான் எங்களால் சேர்ந்தாலாம் வாழ முடியல, அதனால நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க சார், நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் இவங்கக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சோழனை வெளியே அனுப்பி விட்டுறாங்க. என்னம்மா, அவர்கிட்ட ஏதாவது பிரச்சனையை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை இல்லை, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கும் அவருக்கும் எதிர்ச்சியாக தான் கல்யாணம் நடந்தது, அதனால் அவர் வேலையை அவர் தனியாக பார்த்துட்டு போட்டோன்னு சொல்லி தான் நாங்கள் டிவோர்ஸ் எடுக்கிற முடிவுக்கே நாங்கள் வந்தோம் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிடுறாங்க. சரிம்மா, நீ போயிட்டு அவரை வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் நிலா இருந்துட்டு சோழனை உள்ள கூப்பிடுறாங்க. என்னங்க கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், இல்லை எப்படி எதுக்காக டிவோர்ஸ் வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. எதிர்பாராத விதமாக எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகலான் தான் நாங்கள் டிவோர்ஸ் கேட்குறதா சொன்னோம். உங்ககிட்ட கேட்டாலையும் நீங்கள் அதை மட்டும் சொல்லுங்கள், வேறு எதுவும் நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் உள்ளே போகிறாங்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏதாவது பர்சனலாக பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, எதிர்ச்சியாக தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தது, அதனால் எங்களால் சேர்ந்தாலாம் வாழ முடியல, ஆனால் எனக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்கும், அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன், ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, பிரிஞ்சு போகலான்னு அவங்க தான் டிசைட் பண்ணாங்க, ஆனால் டிவோர்ஸ் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் தான் ஏதாவது ஒன்று பேசி எங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும், தயவு செஞ்சு டிவோர்ஸ் மட்டும் எங்களுக்கு வாங்கி கொடுத்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சோழர் சொல்லிடுறாங்க. சரி, இப்போ நான் கேஸை எடுத்து நடத்தவா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்களுக்காக இந்த கேஸை நடத்துகிற மாதிரி மட்டும் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்க மனசை நான் எப்படியாவது மாற்றி நான் அவங்க கூட சேர்ந்து வாழ்கிற வழியே பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நிலாவையும் உள்ளே வர சொல்கிறாங்க. ரெண்டு பேரோட ஐடியை கேட்குறாங்க. ரெண்டு பேரும் அவங்களுடைய ஐடியை கொடுக்குறாங்க. நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்புறமா இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. வெளியில் பார்த்தா யூடியூபர் ஒருத்தர் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பர்சனலாக உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் கேள்வி கேட்கணும். சார், உங்களெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன், 1 மில்லியன் வேல்யூக்கு மேலே உங்களுடைய வியூஸ் எல்லாம் போயிருக்கு, நானும் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நிலாவுக்கு என்ன பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும், என்ன சாப்பிட பிடிக்கும், என்ன ஆர்டிஸ்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. ஒன்று விட எல்லாத்துக்குமே சோழன் நிலா பற்றின விஷயத்த அப்படி புட்டு புட்டு வைக்கிறாரு. சரி, இவ்வளோ விஷயத்த நீங்கள் இவங்களை பற்றி சொல்லியிருக்கீங்க, உங்களை பற்றி என்னென்ன அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு நிலா கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் கூட கரெக்டாக பதில் சொல்லவே இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தில் மட்டும் நிலா சோழனை பற்றி சொல்கிறாங்க. சோழனும் ஒரு பக்கம் சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே சூப்பர் கப்பலாக இருக்கீங்க, உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பொக்கை கொடுக்குறாங்க. நிலா இருந்துட்டு சந்தோஷமாக வாங்கிட்டு, எப்படி நீங்கள் என்னை பற்றி இவ்வளோ கேள்விக்கு பதில் சொல்கிறீங்க, இல்லைங்க உங்களை பற்றின எல்லா விஷயமும் அப்பப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்ல, அதை ஞாபகம் வச்சுட்டு சொன்னேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த பொக்கையை ஒன்று பிச்சு பிச்சு கீழே போட்டு அங்கேயே கீழே போட்டுட்டு வந்துடுறாங்க. நம்ம பார்த்தீங்களா, சூப்பர் கப்பல்ஸ் தான், நம்ம பிரிய போகிறோன்னு கூட உங்களுக்கு தெரியல அப்படி
அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. வேணும்னா சொல்லுங்க, அவங்கள கூப்பிட்டு நான் பேசிட்டு வரட்டுமா? ஐயோ அதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. சோழன் இருந்துட்டு இவ்வளோ விஷயத்த உன்னை பற்றி நான் புரிஞ்சு வச்சுருக்கேன், ஆனால் என் மனசில் இருக்கிற ஏக்கத்தை உன்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு வந்துட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்களுக்கு ஏதாவது வேணுமா, எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாண்டியனை பற்றி வானத்தியோட அண்ணன் வந்து சண்டை போட்டு போன விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. தயவு செஞ்சு சோ பாண்டியன் வீட்டுக்கு வந்த உடனே யாரும் அதை பற்றி நீங்கள் பேசிடாதீங்க, நானும் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, அண்ணன் உன்னால் பொய் சொல்லவும் வராது, ஏதாவது மறைக்கனால உன்னால் மறைக்க முடியாது, நாங்களாம் கரெக்டாக தான் இருப்போம், முதல்ல நீ உங்களை மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் வந்து சேரன்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக டே நானும் கரெக்டாக தான்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக பாண்டியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாண்டி வந்துட்டான், அவங்கவுங்க வேலையை பாருங்கள், யாரும் அவங்ககிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் வந்தோடனே, டே பாண்டி இப்போ தான் வந்தியா, சரி வாடா சாப்பிட்றியா, நான் எப்போ இவ்வளோ நேரத்துக்கெல்லாம் சாப்பிட்ருக்கேன், நான் போய் முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாண்டி வந்து அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு, அண்ணன் நீ என்னைக்காவது பாண்டியன்கிட்ட இப்படியெல்லாம் கேட்டிருக்கியா, புதுசாக கேட்டால் அவனுக்கு டவுட் வராதா, நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு பேசிகிட்டு இருக்கிற போதே பாட்டி வந்துடுறாங்க. என்னாச்சு, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியாக இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அம்மா இன்னைக்கு என்ன கடையில் கூட்டமா, என்ன நிறைய வேலை இருந்துச்சா, இவ்வளோ லேட்டாக வர அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. என்ன இன்னைக்கு எல்லாரும் ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறாங்க. வெளியே உட்காந்துட்டு இருக்கிற நடேசன் பாஞ்சுக்கிட்டு வராரு. டேய் உனக்கு வாழணும்னு ஆசையாக இருந்தால் நீ லவ் பண்ணுற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து வாழ்ந்து காட்டு, அதை விட்டுட்டு நீங்கள் போய் ஒரு இடத்துல உட்காந்து பேசுவீங்க, அவங்க உறவுக்காரங்க யாருன்னா பார்த்துட்டு வந்து இங்கே வந்து நம்ம வீட்டையே ரொம்ப அசிங்கமாக பேசிட்டு போகிறாங்க. ஏற்கனவே என்னாச்சு, யார் வந்து என்ன பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கேட்கவும், நீ லவ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வானத்தியோட அண்ணன் வந்து ரவுடி பசங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டை என்னெல்லாம் பேச்சு பேசினாங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பாண்டி இதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. சோழன் இருந்துட்டு, நீங்கள் பண்ண நல்லது வரைக்கும் போதும், நீங்கள் பேசாமல் வெளியில் போங்க, இத்தனை நாளாக நீங்கள் அங்கே தானே இருந்தீங்க, அங்கேயே இருங்க, உங்களை யார் இங்கே கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு நடேசனை வெளியே கொண்டு போய் விடுறாங்க. என்னாச்சு, வானதியோட வீட்டில் இங்கே வந்திருந்தாங்களா, யார் என்ன சொன்னாங்க, அண்ணா என்ன சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இனிமேல் நீயும் அந்த பொண்ணை பேசிக்க கூடாதுன்னு வந்து சாதாரணமாக தான் சொல்லிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே மறுபடியும் நடேசன் வீட்டுக்கு உள்ளே வர்றாரு. உள்ளே வந்த உடனே அவங்க அதை மட்டும் இல்லை, கை கலப்பே ஆயிடுச்சு. சோழன் வந்து அவங்கள அடிக்க, அவங்க வந்து சோழன் அடிக்கன்னு சொல்லிட்டு பெரிய கை கலப்பே ஆயிடுச்சு. இந்த வீட்டை என்னெல்லாம் பேச்சு பேசிட்டு போனாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் பாண்டியன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. பாண்டி இதை கேட்டோன்னா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அவங்க எப்படி எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே வந்திருப்பாங்க, உங்கள் மேலே கை வச்சுருப்பாங்க, நம்ம வீட்டையும் தப்பாக பேசிட்டு போகிறாங்க. ஏன்னா நம்ம வீட்டை யாருமே தப்பாக பேசுறதே இல்லையா, டே அது வேற இது வேறடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னைக்கு இருக்கு அப்படின்னு பெசாமனாபா அவங்க வீடை போய் பார்த்துட்டு வரலாமா, அவங்க வீட்டுக்கு நீ போயிருக்க, எனக்கு என்ன தெரியும் அவங்க வீடு எப்படியெல்லாம் இருக்குன்னா, அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு, இது தெரியறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இங்கே அவ்வளோ பேச்சு பேசிட்டு போகிறான், நம்ம வீட்டை எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு போனாங்க தெரியுமா, வாடா போய் அவங்க வீட்டை பார்த்து பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நம்ம பாண்டியனும் கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கம் சரண் வந்து ஏதாவது மறுபடியும் பிரச்சனை வந்துடுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அயனார் துணியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.